வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு துணை காவல் ஆணையர் அதிவீர பாண்டியன் காவல்துறை ஆணையரகத்தில் ரிப்போர்ட் செய்ய ஆணையர் அருண் உத்தரவு. தனது படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக பெண் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்காததால் அதிரடி. திருப்பதி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இசார் விரைவு ரயிலில் தீ விபத்து. அருகே நின்றிருந்த ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜினுக்கும் தீ பரவி இன்ஜின் கருகி பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 18ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். உடல்நலக் குறைவால் பெங்களூரு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. பெங்களூருவில் உள்ள வீட்டில் சரோஜா தேவி உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் நேரில் அஞ்சலி. ஆளுநர் ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல் உள்ளிட்டோர் இரங்கல். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை தொடக்கம். 10,000 முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அமித்ஷா கூட்டணி ஆட்சி என கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். சினிமாவில் லாக்அப் மரணங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுவிட்டு கட்சி தொடங்கியதும் எதிராக பேசுவதாக விஜய் குறித்து கனிமொழி எம்பி விமர்சனம். திமுக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் நெல்லையில் பேட்டி. சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல லாக்அப் டெத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. அதிமுகவில் மீண்டும் இணைய எந்த நிபந்தனைகளும் விதிக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். இணையும் பொழுது ஒரு சூழல் ஏற்பட்டா எனக்கு எந்த பதவி தொடர்பான நிர்பந்தமும் இல்லை நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா உங்க பின்னாடி நிபந்தனை எனக்கு இந்த பதவியே வேணும்னு எந்த நிபந்தனை நான் விதிக்கிறேன். உங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தர்மயுத்தம் நடத்திய கூட இருக்கிறவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அத்தனை பொறுப்புகளையும் பதவிகளும் வாங்கி தருகிற பொறுப்பு கடமையும் எனக்கு இருக்கிறது. சரி, அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சுற்றுப்பயணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் தொடங்குகிறார். அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என வைகோவுக்கு மல்லை சத்யா பதிலடி. மதிமுகவின் அசாதாரணமான சூழ்நிலைக்கு தான் காரணம் அல்ல என்றும் விளக்கம். சென்னையில் விஜய் ஆர்ப்பாட்டத்தின் போது சாலை தடுப்பு கம்பிகள் சேதப்படுத்தப்பட்ட விவகாரம். தாங்களே சரி செய்து தருவதாக சென்னை வடக்கு மாவட்ட தாவேக நிர்வாகிகள் உறுதி. பாடத்துக்கு வெளியே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் அது குறித்து கவனம் கொள்ளப்படும். குரூப் 4 தேர்வு கடினமாக இருந்ததாக பல தேர்வர்கள் கூறிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ராஜ் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. கலவையான ஒரு பாடத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் அது உண்மையிலே எடுக்கப்பட்டதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். திருவள்ளூரில் டீசல் டேங்கர் ரயில் தீ விபத்துக்கு தண்டவாளம் 2 துண்டாக உடைந்ததே காரணம். முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேட்டி. ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. சோ அந்த கிராக் தான் முக்கியமான. ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆளதான் அந்த வீல் தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. திருவாரூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக புகார். காவல்துறை விசாரணை நடத்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆணை.
சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகம் அருகே மறியல். பணி நிரந்தரம் கோரி சாலையில் படுத்து போராட்டம். இந்திய வீரர் முகமது சிராஜுக்கு போட்டிக்கான ஊதியத்தில் 15% அபராதம் விதித்த ஐசிசி. 3வது டெஸ்டின் 4ஆம் நாள் ஆட்டத்தில் பென் டக்கெட்டை அவுட் ஆக்கிய போது ஆக்ரோஷமாக கத்தியதால் நடவடிக்கை. சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்ற வழி அனுப்பு நிகழ்ச்சி. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் சற்று நேரத்தில் பூமிக்கு புறப்படுகின்றனர். கிடைத்திருக்கும் முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 8 புதிய சிறிய துறைமுகங்களை அமைக்க தமிழ்நாடு அரசும் திட்டம் தீட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதியதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக துறைமுகங்களை உருவாக்க தனியார் முதலீட்டாளருக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர், பனையூர் ஆகிய பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலும், கடலூர் மாவட்டம் சிலம்புமங்கலத்திலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானகிரியிலும், நாகை மாவட்டத்தில் விழுந்தமாவடி பகுதியிலும், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு பகுதியிலும், கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதியிலும் இதற்காக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த சிறிய துறைமுகங்களை உருவாக்குவதற்கு தனியார் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே துறைமுகங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய வகையில் சிறிய ஸ்மால் மைனர் போர்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வகையில் அதன் மூலமாக கடல் வணிகத்திற்கோ அல்லது கடல் போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வழிவகுக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் 8 இடங்கள்ல இந்த சிறிய ரக துறைமுகம் அமைப்பதற்கு இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அதற்காக முதலீட்டாளர்களை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பதி ரயில் நிலையம் அருகே சுத்தம் செய்ய நிறுத்தப்பட்டிருந்த ஈசா ரயிலின் ஒரு பெட்டியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்கள். இன்று காலை திருப்பதி ரயில் நிலையத்திற்கு பக்தர்களை ஏற்றிக்கொண்டு வந்து சேர்ந்த ஈசா ரயிலை சுத்தப்படுத்துவதற்காக அதனை சுத்தம் செய்யும் சன்டிங் என்று கூறப்படும் பகுதியில் ரயில்வே அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்தனர். அந்த ரயில் அருகே ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலும் சுத்தப்படுத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன் ஈசா ரயிலின் ஒரு பெட்டியிலிருந்து கரும் புகை வெளியேறுவதை பார்த்த ரயில்வே ஊழியர் உடனடியாக ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் வந்து சேர்வதற்குள் அந்த பெட்டியில் தீ வேகமாக பற்றி எரிய துவங்கியது. எனவே அங்கு வந்து சேர்ந்த ரயில்வே அதிகாரிகள் அந்த பெட்டியை மட்டும் தனியாக கலற்றிவிட்டு மற்ற பெட்டிகளை ரயில் இன்ஜினையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தீ பரவாமல் தடுத்து நிறுத்தினர். ஆனால் இந்த பெட்டியில் ஈசா ரயிலின் பெட்டியில் பற்றி எறிந்த தீ அருகில் உள்ள பிளாட்பாரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயலசீமா எக்ஸ்பிரஸ் இன்ஜினுக்கும் பரவி அந்த இன்ஜினும் பற்றி எரிய துவங்கியது. எனவே ரயில்வே அதிகாரிகள் வேறொரு ரயில் இன்ஜின் மூலம் ராயலசீமா எக்ஸ்பிரஸின் மொத்த பெட்டிகளையும் இன்ஜினை கழற்றிவிட்டு மற்ற பெட்டிகள் அனைத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தீ விபத்து அவற்றுக்கு தீ பரவாமல் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் அங்கு வந்து சேர்ந்த திருப்பதி தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தி அணைத்துள்ளனர். பதிவு செய்தமைக்கு நன்றி புஷ்பராஜ்.